ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா, ஹேருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டான விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் ஹேர் வாஷ் பண்ணேன். சரி, இந்த ஹேர் பற்றி நான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். நிறைய பேர் எனக்கு கேட்குற என்ன கொஸ்டின்னா, உனக்கு 2 குழந்தை ஆயிடுச்சு, நீ எப்படி உன் ஹேர் வந்து இவ்வளோ மெயின்டைன் பண்ணுற? இன்னும் வந்து உன் ஹேர் வந்து லாங்காக வச்சிருக்க எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பட் அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிற விரும்புகிறேன். அதே மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். பட் நான் எப்படின்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஹேர் வந்து நிறைய தான் இருக்கும், லாங்காகவும் இருக்கும், அடர்த்தியாகவும் இருக்கும். பட் வந்து நான் கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க் பண்ண போகிற நான் படிக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அம்மா வந்து என்னோட ஹேர் வந்து ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்டு நடந்துப்பேன். அவங்க என்னைக்கு ஹேர் வாஷ் பண்ண சொல்கிறாங்களா இருந்தாலும் சரி, ஆயில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்க தான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நான் ஹாஸ்டல் அப்படி போகும்போது என்னாச்சுன்னா, என்னுடைய ஹேர் வந்து வளர்ச்சிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. நான் வந்து அதை வந்து எப்போதுமே வந்து நான் பெருசாக நான் எடுத்துக்கிறது கிடையாது. சரி, அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு வந்து ஹேர் லாங்காக நான் வந்து கட் பண்ணிடுவேன். வருஷத்தில் எப்படியும் வருஷம் நான் வந்து பூமுடி இறக்கிடுவேன். கோவிலுக்கு நான் வந்து பூமுடி இறக்குறது உண்டு. அந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம்லாம் கொடுக்க மாட்டேன், நிறையவே நான் பூமுடி கொடுத்துருவேன். அப்படி கொடுத்துட்டு நான் வளரும்போது அதை வந்து நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து ரெட்டச்சடை பின்னும்போது நம்மளுக்கு வந்து தெரியும் எவ்வளோ ஹேர் இருந்துச்சு, எவ்வளோ ஹேர் நம்ம கட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும், வளருது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒத்தச்சடை பின்னல் போடும்போது நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. பரவாயில்ல, அது எப்போ வேணாலும் வளரட்டும் அப்படிங்கிறது மாதிரி நான் விட்டுட்டு ரொம்ப நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஆனால் அது வந்து வளரும், பட் வந்து லேட் ஆகும், ரொம்ப டைம் எடுக்கும். நான் வளர்றதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு. அப்போ நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் நான் கொஞ்சம் நாள் ஆனிச்சு, அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனிச்சு. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா கொஞ்சம் குரோத் ஆனிச்சு. அப்புறம் குரோத் ஆகி அதுக்கப்புறம் வந்து அப்புறம் நான் கன்சீவ் ஆகிட்டேன். கன்சீவ் ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த ஹேர் க்ரோத்துங்கிறது வந்து நான் பெருசாக எடுத்துக்கல. ஃபர்ஸ்ட் பையனுக்கு வந்து எனக்கு ஹேர் க்ரோத் இருந்துச்சா இல்லையாங்கிறது எனக்கு வந்து நான் பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து என் ஹேர் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அடர்த்தி வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. அடர்த்தி குறையவும் அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஏன் நம்மளுக்கு அடர்த்தி குறையுது, நம்ம ஹேர் வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க, உன் ஹேர் வந்து என்ன குறைய ஆரம்பிச்சிச்சு, என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படிங்கிறது விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ தான் எனக்கு வந்து என்னோட ஹேரை பற்றியே எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் எடுக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் நம்மளை விட நம்ம ஹேரை தான் விரும்புறாங்க அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சரி அதுலேருந்து நான் வந்து கவனிக்க ஆரம்பிச்சேன். ஃபுல் ஃபோக்கஸையும் என் ஹேர் கொண்டு வந்தேன். என்ன எதனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆகுது, ஏன் வளரவே மாட்டேங்குது, நம்மளுக்கு இருக்கிற ஹேர் வந்து அப்படியே தான் இருக்கே தவிர அது வளரவும் மாட்டேங்குது, எதுவுமே பண்ண மாட்டேங்குது. ஆனால் கொட்டுது, ஆனால் வளரும், அப்படி தான் இருந்துச்சு தவிர. பட் அது வந்து நான் பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் நம்ம பெரிய பெரிய தப்பு பண்ணுறோம், நம்ம ஹேர் வந்து ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். ஏன் அப்படின்னா, நான் ஜாஸ்தியாக வந்து பின்னல் போட்டு அந்த ஜடை வந்து நான் கட்ட மாட்டேன். மடிச்சு போடாமல் நான் என்ன பண்ணிடுவேன், கொண்டையே போட்டுருவேன். கொண்டை போட்டு அது வந்து நானே என் ஹேரை வந்து அழிச்சிக்கிட்டேன்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து புத்தியே வந்துச்சு. சரி, எல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹேர் வந்து நம்மளை விட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அப்புறம் நிறைய பொண்ணுங்களை நான் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ஹேர் இருக்கிறத பார்த்தா இவ்வளோ ஹேர் இருக்கு, அப்போ அடுத்தவங்களை பார்த்து நம்ம போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட ஹேர் வந்து நம்ம இருக்கிறத நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ நான் அதை வந்து தப்பு பண்ணிட்டேன். அப்புறம் தான் இனிமேல் வந்து நம்ம ஹேர் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபோக்கஸ் பண்ணதான். ஆனால் நான் வந்து ஹேருக்கு வந்து எந்த மாஸ்க்குமே இது வரைக்கும் நான் எடுத்து கிடையாது. ஹேர் ஆயில் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என் உடம்பு வந்து நல்லா பாதுகாக்க ஆரம்பிச்சேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா, நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்தேன். நிறைய வந்து எப்படின்னா பழைய கஞ்சி இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் சாப்பிட்டேன், நான் இருக்கிறத சாப்பிடுவேன் அந்த மாதிரி தான். பட் குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகி எனக்கு பெங்களூர் வந்துடும். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் சரி, அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் பார்க்கும்போது நல்ல ஹேர் க்ரோத் இருந்துச்சு எனக்கு. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, தொடர்ச்சியாக ஒரே ஷாம்பு தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரே ஆயில் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்ன சரி, நம்ம வீட்டிலேயே ஹோம் மேடம் நம்ம வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் வந்து பண்ணி நான் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, எனக்கு வந்து இங்கே வந்து பெங்களூர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹேர் வந்து இன்னும் இருந்ததும் எனக்கு வந்து அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இருந்த ஹேர் வந்து ரொம்ப ஒல்லியாக ஒரு ஜடை பண்ணா ரொம்ப ஒல்லியாயிரும், அந்த அளவுக்கு கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் என்னதோ ஒரு மிஸ்டேக் நடக்குது, ஆனால் எதுனாலுமே எனக்கு தெரியல, அதை கண்டுபிடிக்க முடியல. பட் நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது சீனாக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லேடிஸ்லாம் அந்த சீனா தான் நினைக்கிறேன், அது என்னன்னு சரியா தெரியல, ஏதோ ஒரு வீடியோ பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அரிசி கலையிற தண்ணி, அந்த அரிசி கலையிற தண்ணியை வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து லாங்காகவும் நல்லா அடர்த்தியாகவும் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ பார்த்தேன். சரி, நம்ம அதை ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் நான் வந்து 1 வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணேன். இதுக்கு இடையில என்னாச்சுன்னா, நான் 2வது பையன் கன்சீவ் ஆன மாதிரி கன்சீவாக இருக்கும்போது நான் ஹெல்த் ஃபுட், ஏன்னா ஃபஸ்ட்டு பையனுக்கு வந்து எனக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஹெல்த் இஷ்யூஸ்னு சொல்ல முடியாது, ப்ளீடிங் வந்து ஓவராக இருந்துச்சு. அதனால அதுக்கப்புறம் என்னன்னா, நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். பிளட் டோனர்லாம் நான் வந்து வெளியிலேருந்து வாங்கி எல்லார்ட்டையும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி அவங்க மூலியமாக தான் எனக்கு வந்து பிளட் வந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து பிளட் வந்து வந்துச்சு. சரி, இது இல்லாமல் நம்ம வந்து 2வது பையனுக்கு வந்து ரொம்ப நம்மளே வந்து யாருக்கிட்டையும் பிளட் கேட்காமையும் பிளட் போடாமலும் நம்மளே வந்து நம்ம உடம்புல பிளட் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து பிளட் எதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டா பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமோ அந்த உணவுலாம் நான் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து நான் கண்டினியூவாக வந்து 1 வருஷம் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுட்லேயே நான் வந்து என்னோட கவனத்தை வந்து நான் செலுத்தினேன். அப்படியும் இருந்தேன். இது ஹேருக்கு வந்து நான் தனியாக அந்த மாதிரி அரிசி தண்ணிலையும் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டு வந்தேன். அப்புறம் நான் இங்கே இருக்கிறத விட கொஞ்சம் வளர ஹேர் வந்து கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா, அது ஃபுல்லாக வந்து வளர்ந்து வரதுக்கே ரொம்ப நாள் ஆகும், டைம் எடுக்கும். அப்போ நான் அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் இங்கே அப்புறம் ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போனதுக்கப்புறம் அங்கே போய் நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா, இன்றைக்கி அங்கே வந்து சரியான வெயில். அப்போ பெங்களூர் கிளைமேட்டோட ஊர் கிளைமேட் வந்து வேறு, அப்போ சேஞ்ச் ஆகும் இல்லையா. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அங்கே போய் அப்படியே அந்த ஆயில் வச்சுட்டு அந்த ஆயில் வச்ச ஹேரோட என்னால் இருக்கவே முடியாது. ஏன்னா நான் கன்சீவாக வேறு இருக்கேன். பட் வந்து குழந்தைக்கும் நல்லா குழுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அதனால நிறைய தண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸும் நிறைய எடுத்துக்குவேன். பட் நான் வந்து பழைய சோறும் நல்லா சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் என்னென்னா, எனக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த வந்து ஆயில் வச்சா என்ன பண்ணணும்னா, எனக்கு அதே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நைட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன், ஹேர் ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா வச்சுருவேன். நல்லா மசாஜ் கொடுத்து நல்லா ஹேர் பின்னி அப்படியே கொண்டு போட்டுட்டு நான் யூஸ் எல்லாம் தூங்கிடுவேன். காலையில் எழுந்திரிச்சு நான் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஷாம்பு போட்டு சாதாரணமாக ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். இப்படி நான் வந்து 1 வாரம் தான் பண்ணேன். அந்த
நான் போனதுலேருந்து அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் பார்த்தா என்னோட ஹேர் வந்து நீங்கள் நிச்சயமாகவே நம்ப மாட்டேலாம் தெரியல. ஆனால் நான் வந்து அது நிறையா அது வந்து எதனால அப்படி ஆச்சு அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் தான் வந்து நான் சிந்திக்கவே ஆரம்பித்தேன். பட் வந்து லாங்காக அடர்த்தியாக ஒரு ஹேர் கூட என்னோட ரிசீப்லேயே நான் பார்க்கவே கிடையாது. இவ்வளோ அப்படியே ஹேர் வந்து நல்லா போட்டு சிக்கு உடப்பேன், ஆனால் ஒரு ஹேர் கூட வராது. அப்போ எனக்கு ஆச்சரியம், என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாளடைவில் நான் பார்க்கும்போது அப்போ தான் எனக்கு புரிஞ்சது ஒன்றே ஒன்று என்னன்னா, நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் இருந்து தான் நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது தாங்க உண்மை. நம்ம ஹேரை வந்து நம்ம ஹேர் மாஸ்க் போடுறதுனாலையோ இல்லை ஆயில் அப்ளை பண்ணுறதுனாலையோ நம்மளோட ஹேர் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாவோ நம்மளுக்கு வந்து லாங்காவோ அடர்த்தியாவோ இருக்காது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஹெல்த்தி ஃபுட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து லாங்காகவும் நம்ம கொண்டு போகலாம், லாங் லைஃபாகவும் கொண்டு போகலாம், அடர்த்தியாகவும் கொண்டு போகலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் கண்டிப்பாக வந்து எந்த தப்புமே மிஸ்டேக் வந்து நீங்கள் சாப்பிட்றது தான் நீங்கள் எடுத்துக்கணும் தவிர வேறு எதுவும் இல்லை. இதோட நம்ம சேனல் வந்து நான் இன்னைக்கு வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் என்னெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நிறைய ஷேர் பண்ணுவேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.